கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே நின்ற மட்டும் தண்ணியை விட நாங்கள் ஃப்ரீஸ் ஆகிடுவோம் போல. இப்போ நைக்கா ஃபால்ஸ் தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடையில பெட்ரோலை கவனிச்சா பெட்ரோல் இல்லை. உண்மையிலேயே இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வா, நைக்கா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க இவ்வளோ பேர் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிற்கணும். இந்த இடத்தெல்லாம் அந்த 2 கப்பலும் வந்து அப்படியே இந்த ஃபால்ஸ் விழுற இடத்த சுற்றி அப்படியே ஓடிட்டு வரும். வணக்கம், நான் சகின். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் நைக்ரா ஃபால்ஸுக்கு போகிறோம். என்னடா திடீரெண்டு நைக்ரா ஃபால்ஸ் போகிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன வேலை ஒன்று இருந்தது. எங்கேன்னு சொன்னால் பெர்லிங்டனில். ஸோ பெர்லிங்டனுக்கு வந்து வீடியோ சம்மந்தப்பட்ட வேலை உண்டு. அப்போ அதை முடிச்சுட்டு நைக்ரா ஃபால்ஸுன்ற லொக்கேஷனை போட்டு பார்க்க சரியாக ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் காட்டுனது. ஸோ ஓகே, இப்போ பக்கத்தில் அணி இருக்கிறவண்டு அங்கே இல்லை. என்ன கோ ஸ்டேஷனுக்கு போகிறீங்க மாதிரி? சரி, ஓகே, நைக்கா ஃபால்ஸுக்கு போய் பார்ப்போம். நைக்கா ஃபால்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரீஸ் ஆகிருக்காம். நிறைய சோஷியல் மீடியா வலைத்தளங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் இப்போ நைக்கா ஃபால்ஸ் தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடையில பெட்ரோலை கவனிச்சா பெட்ரோல் இல்லை. சரி, ஓகேன்னு இப்போ பெட்ரோல் அடிக்க போகிறோம். என்னண்டு இல்லை ஓப்பன் பண்ணதோ இல்லை. சரி, ஓகே, இப்போ கேஸ் வந்து அடிக்கிறோம். இதை அடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நைக்கா ஃபால்ஸில் போய் பார்க்க போகிறோம். $40 தான் ஃபியூவல் வந்து அடிக்கிறேன். நாங்கள் இப்போ டிம் ஹோட்டலில் இப்போ டீ எடுக்க போகிறோம். ஃபியூவல் வந்து அடிச்சிடும். காது ஃபுல்லாக வந்து குளிர்ந்துட்டு. Hi, can I get a medium stiff tea? 3 sugar, 2 milk. எனக்கு ஸ்மால் ஸ்டிப் டீ டபுள். And a small stiff tea double. ஓகே, இப்போ நாங்கள் டீ எடுத்துகிட்டு திருப்பி இப்போ நைக்ரா ஃபால்ஸ் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இங்கால சினிமா வந்து குறைய மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கால யாராவது தமிழாக்கள் இருக்கீங்கன்றா சொல்லுங்க, உங்களோட பக்கம் எப்படி இந்த முறை சினோ கொட்டின குறைவா? ஏன்டா வீதியெல்லாம் அங்கே சைடெல்லாம் பார்க்க குறைவாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வெட்ட வழி தானே அப்படியே கொண்டு அங்கே இங்கே கொட்டிரும்போடக்கு. நாங்கள் இப்போ இன்னும் 16 கிலோமீட்டர் போக இருக்குது. இங்கால வந்து மலை மப்பு மாதிரி வானம் வந்து இந்த பக்கம் இருண்டு இருக்குது. அங்கால நல்ல வெளிச்சமாக இருக்குது, சூரியன் இருக்கிற பக்கம். இப்போ நாங்கள் ஒரு பிரிட்ஜில் ஏறிட்டோம். என்ன லேக்கோ? லேக்கே பார்க்கலாம் இருக்குது. அவ்வளோத்துக்கு உயரமாக போகிறோம். சங்கப்பட்டி பாலத்தை விட சின்னம் தானே. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்த ரங்கபுரம் போகிறதுக்கு அந்த வியூ வந்து தெரியுது பாருங்க. கனடாவை எவ்வளோ பெரிய ஒரு தேசம், எவ்வளோ இடங்கள் சும்மா இருக்குது பாருங்க. ஆனால் உண்மையாக இங்கால சின்ன வந்து கொஞ்சம் குறைய மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் கூட போட. வா, சூப்பராக தான் இருக்குது. 2023ஆம் ஆண்டு நைக்ரா ஃபால்ஸுக்கு வந்து போன வருஷம் பெறணும் வர முடியாமல் போயிட்டு வாரதை பெறணும் அப்படி எழுத்து அடிச்சு 2026 ஆகிடுது. சரி, ஓகே, 26ல் இன்றைக்கி கடைசி மாதம் முடிவாக்குமே. நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது இந்த கடையை பாருங்க. என்ன இந்த மோலுக்கா 10 கிலோமீட்டர் காட்டுது. இங்கால உண்மையாகவே வந்து சின்ன வந்து கூட தான் போல இருக்குது பாருங்க எப்படி இருக்குண்டு. நாங்கள் நைக்கா ஃபால்ஸு கிட்ட போக 2.5 போல இருக்குது. பட் ஓகே, ஃபால்ஸை பார்க்கணும். இன்றைக்கி நைகரா ஃபால்ஸ். நாங்கள் பார்டரை க்ராஸ் பண்ணுவோமோ? க்ராஸ் பண்ணி என்ன யூஎஸில் ஒன்று விட்டு விடுங்க. டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கணும். டொனால்ட் ட்ரம்போட ஒரு அக்ரிமெண்ட் ஓட போகிறேன். டூரிசம் ஒன்று செய்ய போகிறேன்னு. என்ன மாதிரி உங்களோட சப்போர்ட் தரீங்களான்னு, கொஞ்சம் காசு தந்து உதவுறீங்களான்னு கேட்க போகிறேன். இப்போ நாங்கள் நைக்கா ஃபால்ஸுக்கு 700 மீட்டர் காட்டுது. வந்து விட்டோம். இப்போ வந்தோன்னே எனக்கு இந்த ஞாபகங்கள் வந்துட்டுது. இந்த 2023 இந்த கனடாவுக்கு வந்த புதுசில் ஒரு 20 நாளில் நைக்கா ஃபால்ஸ் வந்து நான் நினைக்கிறேன். ஓ வா, கனடா என்னடா அப்படி இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கனடாண்டா அப்படின்றது. அதுக்கு முதல் தெரியலை. இப்படி சுற்றி பார்க்க நல்லா தான் இருந்தது. அங்கே இங்கே சினிமா கூட அங்கோட்டி இருக்கு. உண்மையிலே என்னடா இப்போ எப்படி குவிச்சிருக்கிறாங்க நைக்கரா ஃபால்ஸ். நாங்கள் முதல் 23 வந்து இங்கே ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணி ஒரு நாள் சனி வந்து ஞாயிறு தான் போனாங்க. சனி இரவு ஸ்டே பண்ணாங்க. அதுக்கு ஹோட்டலுக்கே எத்தனையோ காசு முடிஞ்சு. அது சீசன் டைம் கொஞ்சம் ரேட் வந்து கூட. இந்த டைமில் இருந்தால் குறைவாக இருக்குமே.
இதில் எல்லாம் முதல்ல இது நடக்கும் என்ன, ஆனால் வித்தியாசமாக தான் இருக்குது என்ன சின்ன டைமு. விட்டுட்டு போறியா நடந்து? இல்லை நடக்கிற அளவுக்கு இன்றைக்கு தெம்பு இல்லை. வந்துட்டேன் ஃபால்ஸை கிட்ட. வா வா அதான் யூஎஸ் பார்டர் என்ன காய்ஸ். இந்த ஃபால்ஸ் அடிக்கு வந்துட்டோம். ஒரு மாதிரி இன்றைக்கு ஃபால்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அட நாங்கள் முதல்ல அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த இடையே காலம் நடந்து வந்து நாங்கள் அது வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கு வேறு வித்தியாசமாக வேறு இடத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓ இப்படி இருக்கா? பார்க்கிங் தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு அப்படி இல்லாதோ அது உங்களுக்கு நிற்கிது தானே வரேன்னு எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. இன்றைக்கு சினோ தான் மறைக்குது எல்லாத்தையும். பார்க்கிங் தான் காய்ஸ் இப்போ பிரச்சனையாக இருக்குது. நல்ல கிளைமேட். இந்த டைமுக்கு வீடியோ எடுத்தாலும் மடிவாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கடையில் போகணும் நாங்கள். அதான் பிரச்சனை. ஃபால்ஸை பாருங்கள். அந்த ஃபால்ஸ் வந்து விழுகிற இடம் வந்து அந்த ஆவியாக வந்து பறக்குது. மற்ற எல்லா இடமும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு போல இருக்குது. கிட்ட போனால் தான் பார்க்கலாம். நிறைய பேர் நின்று பார்க்கணும் பாருங்கள். வா நைக்ரா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிற்கணுமெண்டு. என்னடாப்பா பண்ணி வச்சுக்கிங்க. பரசுள்ளார வராங்க. அங்கே பாருங்க. வா இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு இங்கே பாருங்க. ஆனால் ஃபால்ஸ் வந்து விழுந்து கொண்டே இருக்குது. கீழால் தான் தண்ணி ஓடுது. மேலே வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு. இதுக்காம அந்த கப்பல் வந்து ஓடும். அவங்களோட கப்பலும் யூஎஸ் கப்பலும் இப்படி இதை சுற்றி சுற்றி ஓடும். ஆனால் ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்குங்க. உண்மையிலே இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த வியூவை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இந்த குளிருக்க பேராசூட்டில் வராங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஐயோ ஏன்னா கையெல்லாம் வந்து பதறது. என்ன குளிர்டாப்பா. கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே நின்ற மாட்டோம். தண்ணியை விட நாங்கள் ஃப்ரீஸ் ஆகிடுவோம் போல எனக்கு. நாங்கள் இதெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. அங்கான் அந்த பக்கம் தான் நிறைய ஆக்கள் நண்டு பார்த்து நிற்கிறோம் இந்த வியூவை. ஃபால்ஸ் வந்து ஆனால் அப்படி இருந்தால் எவ்வளோ ஸ்பீடாக வந்து விழுது பாருங்க. விழுந்து தண்ணி வந்து கீழெல்லாம் ஓடுது. இப்படி ஃப்ரீஸ் ஆகியிருந்தாலும் ஆனால் இதுக்குறால எவ்வளோ தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. அங்கே அதில் ஒரு தண்ணி ஓடுற அந்த வியூ தெரியுது பாருங்க. இந்த இடத்தெல்லாம் அந்த ரெண்டு கப்பலும் வந்து அப்படியே இந்த ஃபால்ஸ் விழுகிற இடத்த சுற்றி அப்படியே ஓடிட்டு வரும். அந்த வியூ வந்து செம்மையாக இருக்கும். அது நாங்கள் சம்மரில் எடுத்து போடுறேன். அதே பாருங்க. நான் ஆல்ரெடியே இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த வீடியோவில் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அது வேறு அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த இடம் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி இதில் இருக்கிற ஹோட்டல் ஏதாவது ஒன்றில் ஸ்டே பண்ணால் நல்ல வியூ வந்து பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் ஸ்டே பண்ணணும் நல்ல வியூ வந்து அப்படியே தெரியும். பார்க்க நல்ல அழகாக இருக்குது. இதுக்கு மேலே இந்த இடத்துல நிற்கிறாது காய்ஸ்ன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு குளிர் வந்து கூடுதலாக இருக்குது. காய்ஸ் இதுக்கு மேலே இந்த இடத்துல நிற்கவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ குளிருது. அப்படி இந்த வியூ எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அப்படி நான் கொஞ்சம் அவங்க மட்டும் நடந்து போயிட்டு வருவோமா. இந்த நைக்ரா ஃபால்ஸ் ஃப்ரீஸ் ஆகினா நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் ஒருக்கா வந்து பாருங்க. ஆனால் வெற போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்பராக எல்லாம் உடுப்போய் வந்து ரெடியாக கொண்டு வாங்க. ஜாக்கெட் கூடி எல்லாம் கை க்ளோஸ் தொப்பி எல்லாம் மறக்காமல் கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் தான் இந்த இடத்துல நிற்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே குளிர் மட்டும் அந்த ஃபால்ஸுன்ற விழுகிற காற்று வந்து அப்படி எங்களில் பட இன்னும் குளிருது கூட. ஓகே இப்போ நான் வந்து வடிவாக வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நின்றோம்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். என்ன சொன்னால் எங்களோட காதெல்லாம் வந்து அப்படியே குளிர்ந்துட்டுது. ஸோ அதாவது வந்து நான் இப்போ எங்களோட காரை வந்து எடுத்துகிட்டு காருக்கு அப்படி இருந்து சுற்றி தெரியும் என்ன. ஓமா இப்போ கார் அடிக்கி அங்கெல்லாம் போகணும். கார் வந்து அங்கெல்லாம் நிற்கிது. என்ன குளிர்டாப்பா. வெல்கம் டு கனடா காய்ஸ். க்ரோஸ் பண்ணலாமா? சிக்னல் மேலே ஒன்றும் இல்லையாக்கும். நாவே நிற்கத்தான் பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த நைக்ரா ஃபால்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த குயின் விக்டோரியா ஃபால்ஸ் அந்த கிஃப்ட் கடைக்குள்ளே நிற்கிறோம். நிறைய உடுப்புகள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பொருட்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
எல்லாம் பில்லு என்ன இங்கே $79 போட்டிருக்காங்க. டூரிஸ்ட் வந்தால் நிறைய பேர் வாங்கி வந்தானே. இந்த கீ டேக்குவல் கப்புவல் எல்லாமே இருக்கீங்க பாருங்க. இந்த இதில் எல்லாம் பாருங்க அந்த நைக்ரா ஃபால்ஸ் வந்து லோகோ அடித்து அந்த அவங்களோட நேம் அடித்த கப்பு நல்ல நல்ல கூடியெல்லாம் இருக்குங்க. ஆனால் எல்லாம் பில்ல இந்த ஃபால்ஸ் லைட்டான மாதிரியானே இந்த ஃபால்ஸ் வந்து விழுக்கிற மாதிரியே இருக்கு. இது என்னது? இந்த கடையை இப்போ 10 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் பண்ண போயிடும். ஸோ நான் இப்போ வெளியில் போகிறோம். எல்லா பிஸ்னஸுமே இந்த டைமில் சிலுவாக தான். இதுவே இப்போ பார்த்தீங்களா 10 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க நான் கடையை. மற்றபடினு சொன்னால் சமருக்கு வந்தால் ஒவ்வொரு நேரம் இதில் நிற்கலாம். இரவாக திருவிழா மாதிரி இருக்கும். அதே ஒரு நாளைக்கு காணொலி அடுத்து போடுறேன். இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணோன்னா அவ்வளோ வரும். இந்த மேல் வியூவில் கூடவா இப்படி வருமா? இப்போ நைக்ரா ஃபால்ஸில் இருந்து விடைபெறுகிறோம். லைட் போட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா லைட்டும் எரியுது. அது போடுவாங்க. வித்தியாசமான அனுபவம் நல்லா இருந்தது. இப்படி ஃப்ரீஸ் ஆக மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஃப்ரீஸ் ஆகி ஃபால்ஸ் வந்து விழுந்து கொண்டே இருக்கு என்ன அது விழுந்தானே எப்போவும்.